தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ரேவதிக்கு தன்னுடைய தாத்தா பாட்டி யார் அப்படின்றது தெரியாமலே இருந்தது. இப்போ பாட்டி வந்து ரேவதியை பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் தான் ரேவதிக்கு தன்னுடைய பாட்டி யார் அப்படின்றது தெரியுது. ஸோ இதனால் ரேவதி பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அப்பா கிட்டே கேட்டால் இப்போ தான் அம்மா அப்பாவை திட்டினாரு, அதனால் அவர் கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம், சரி நம்ம டிரைவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இப்போ தான் பெரிய பிரச்சனையே நடந்து ஓஞ்சு முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் ஹெல்ப் பண்ணலை, நானே போய் பாட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரேவதி கிளம்ப, சரி இருங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி ரேவதியை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போன அடுத்த செகண்ட் சாமுண்டீஸ்வரி கிட்டேருந்து கார்த்திக்கு கால் வருது. ஸோ உடனே நான் வெளியில் போகணும், கிளம்பி வா அப்படின்னு சொன்னதும் அப்போது கார்த்தி சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட, நீங்கள் பாட்டியை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுங்க, நான் வர லேட்டானா ஒரு ஆட்டோவை பிடிச்சி நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி கோவிலை விட்டு கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ப்ரொமோவில் பார்த்த சீன் தான். அதாவது ரேவதி பாட்டியை பார்க்குறாங்க, தன்னுடைய கல்யாணத்துக்கு அந்த இன்விடேஷனையும் பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த இன்விடேஷனில் தன்னுடைய பேரன் பேர் இருந்திருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், என் பேரனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்திருந்தா இந்த குடும்பம் ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, கல்யாணம் நடந்தால் தான் ஒன்று சேரணும் இல்லை, ஸோ என்னால் ஆன முயற்சியை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கோவிலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே கார்த்தி வீட்டுக்கு வராரு. அப்போது சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து எங்கே போகணும் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரேவதியுடைய கல்யாணத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இன்விடேஷன் வைக்க வேண்டியது இருக்குது, அதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் கிளம்புறாங்க. ஸோ அப்படி வர்ற வழியில் இந்த கோவிலில் நிறுத்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக எந்த கோயில்னு பார்த்தா ரேவதியும் பாட்டியும் மீட் பண்ணுறாங்கல்ல அதே கோவிலில் தான் சாமுண்டீஸ்வரி காரை நிறுத்த சொல்கிறாங்க. கார்த்தியும் எவ்வளவோ சமாளித்து பார்க்குறாரு, ஒரு பக்கம் ஃபோன் அடிக்கிறாரு, ஆனால் ஃபோனை வந்து ரேவதி பிக்கப் பண்ணலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே கோவிலுக்கு வெளியிலே நின்று தண்ணீர் போய் நின்றுட்டுருக்காரு கார்த்தி. அதே சமயம் பாட்டி ரேவதி இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறத சாமுண்டீஸ்வரி தற்செயலாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு செம்மையாக கோவப்படுறாங்க. ஸோ இவளை பார்க்க நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாட்டி கையில் இருக்கக்கூடிய அந்த இன்விடேஷனை வாங்கி கூட கீழே வீசிட்டு, நீ இவன் முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ இவங்ககிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ரேவதியை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனால் அடுத்த செகண்ட் இங்கே ரேவதியை கண்டபடி திட்டிருக்காங்க. யாரை இத்தனை வருஷமாக பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவங்களே நீ பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரேவதியை திட்டும்போது, தாத்தா பாட்டி இது நாள் வரைக்கும் யாருன்னு தெரியாமல் இருந்தது, இப்போ பாட்டி யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் பாட்டியை பார்க்க போனேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி அதுதான் தப்பு, உங்கள் அப்பாவே நான் பார்க்க விடலை, நீ யார் பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இத்தனை வருஷமாக அவங்கள பார்க்க விடாமல் தடுத்ததே தவறு, ஸோ இத்தனை வருஷமாக அவங்க தண்டனை அவனிச்சுவது பத்தாதா, நீங்கள் ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, மற்ற விஷயத்துலலாம் நியாயமாக நடந்துக்கிறீங்க, ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் ஏன் உங்கள் மனசு பாறை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து இங்கே ரேவதி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தா மயில்வாகனம் தன்னுடைய மாமனார் கிட்ட நம்மளுடைய வேலையை ரேவதி வந்து சுலபமாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க என்னுடைய அம்மாவையும் தங்கச்சியையும் கொன்னவங்க, அவங்களுக்கு இந்த தண்டனையெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் எப்படிமா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி ரேவதிக்கும் எங்கள் சாமுண்டீஸ்வரிக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் போகுது. கடைசியில் இங்கே ரேவதி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அதாவது எனக்கு மகேஷ் கூட நிச்சயம் ஆகாமல் இருந்திருந்தா இந்த குடும்பம் ரெண்டும் ஒன்று சேர்றதுக்காக அவங்க பேரனை நான் கல்யாணம் பண்ணிக்க கூட சம்மதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சாமுண்டீஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. இதை கேட்ட ராஜராஜன் மயில்வாகனம் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஆக மொத்தம் ராஜராஜன் தான் பொண்ணு ரேவதி கிட்ட கார்த்தி யாரு அப்படின்ற உண்மையை சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதியை பார்க்குற நேரமெல்லாம் அந்த டிரைவரை பற்றி நம்ம தப்பாக பேசணும்னு மாயாவும் மகேஷும் ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இங்கே கார்த்தியை பற்றின உண்மை தெரிய வந்துடுச்சுன்னா அடுத்து ரேவதி மகேஷ் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.